பிரேஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர். எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? நீங்களும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் நல்லா இருக்கிறீங்களா? உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய பேர பிள்ளைகள், உங்களுடைய பெற்றோர்கள் எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? எல்லாருமே நல்லா இருக்க வேண்டும் என்று சொல்லி அன்பான இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். அதாவது நீங்கள் நல்லா இருக்கணும், உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லோரும் நல்லா இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கிராமத்தில் இருக்கிற, உங்களுடைய பட்டணத்தில் இருக்கிற, உங்களுடைய நகரத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் நல்லா சுகபோகமாக வாழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நினைக்கிறார். இன்றைய நாளிலே ஒரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். நீதிமொழிகள் 16வது அதிகாரத்தில் 33வது வசனம் இப்படியாக சொல்லியிருக்கிறது. பிரியமானவர்களே, நம்ம எல்லோரும் தலைகளை தாழ்த்தி நம்ம ஜெபிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். 18 மாதமே இதனோட கால வேலை எங்களுக்கு 2 மாதங்களை கிருபைகளாக தந்து முடிவு பண்ணி இந்த 3வது மாதத்தில் எங்களை ஜீவனோடு வைத்து பாதுகாத்து வந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதம் தொடக்கம் முதல் முடிவு பெறும் வரை இந்த மாதத்தில் 1வது தேதியிலிருந்து இந்த மாதத்தில் கடைசி தேதி வரை எங்களை பாதுகாத்து வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வருடம் முழுவதும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபித்த நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த நீதிமொழிகள் 16வது அதிகாரத்தில் 33வது வசனம் இப்படியாக சொல்லியிருக்கிறது. காரிய சித்தியோ கர்த்தரால் வரும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அதாவது இந்த வசனம் நம்மளுக்கு தேவனுடைய வழிநடத்துதலையும் அவருடைய கரிசனையும் காட்டுகிறது. பிரியமானவர்களே, இந்த நாள், அதாவது இந்த மாதத்தில் போன மாதத்தில் நினைத்து கொண்டிருக்கலாம், இந்த மாதத்திலாவது என்னுடைய மகனுக்கோ மகளுக்கோ திருமணமாகவில்லை என்று சொல்லி அந்த திருமண காரியம் தடையாக இருந்திருக்கலாம். அல்லது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வேலை வேண்டும் என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கலாம். அந்த வேலை தடைபட்டிருக்கலாம். அல்லது வேலை கிடைத்தால் அதுக்கு உண்டான சம்பளம் சரியாக கிடைக்கவில்லை என்று சொல்லி நினைத்திருக்கலாம். இந்த மாதத்திலிருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், காரிய சித்தியோ கர்த்தரால் வரும் என்று சொல்லியிருக்கிறார். பிரியமானவர்களே, அந்த காரியம் வாய்க்க பண்ண போகிறார். இந்த மாதத்திலிருந்து அந்த காரியம் வாய்க்க செய்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஒரு வீட்டை கட்டி அதுக்கு உண்டான பண தேவைகள் வராமல், அல்லது வேலையாட்கள் வராமல், பணம் இல்லாமல் பாதியாக நிற்கலாம். அந்த வீடு இந்த மாதத்திலிருந்து உங்களுக்கு அந்த வீட்டை கட்டக்கூடிய அதுக்குண்டான வழிவாசலை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழிவாசலை திறந்தருளுவார் என்று விசுவாசியுங்கள். பிரியமானவர்களே, ஏதாவது ஒரு காரியம், திருமண காரியமோ அல்லது வீடு கட்டுகிற காரியங்களோ, இந்த மாதிரியான காரியங்களில் அதை தடையாக இருக்கலாம். ஆனால் அந்த காரியங்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மாதத்திலிருந்து அந்த காரியத்தை வாய்க்க பண்ண போகிறார். பிரியமானவர்களே, அதை விசுவாசிங்கள். கர்த்தர் உங்களுக்கு காரிய சித்தியோ கர்த்தரால் வரும் என்று சொல்லி இந்த வசனத்தின்படியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மாதத்தில் தொடக்கம் முதல் முடிவு பிறந்த வரை நேர்த்தியை நம்மளை நடத்துவார். அது மட்டும் இல்லாமல் சங்கீதம் 118வது சங்கீதத்தில் 25வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும் என்று சொல்லி. அது மட்டும் இல்லாமல் நெகேமியா 2வது அதிகாரம் 20வது வசனத்தில் பரலோகத்தில் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூட வர பண்ணுவார் என்று சொல்லி இந்த வசனத்தின் மூலமாகவும் உங்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காரியத்தை வாய்க்க பண்ண போகிறார். கர்த்தரால் வந்திடுமே, செய்யும் காரியம் இயேசுவால் வாய்த்திடுமே. காரிய சித்தி கர்த்தரால் வந்திடுமே, செய்யும் காரியம் இயேசுவால் வாய்த்திடுமே. கலங்காதே மகனே,